Cameraman Vasant. ஸோ இது ஒரு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச், லிட்டில் ஆர்சிபி விசஸ் ரெயின்போ வாரியர்ஸ். நாங்கள் வந்தால் ராஜாவாக தான் வருவோன்னு சொல்லி லேட்டாகவே வந்திருக்கிறாங்க. இங்கே ரெயின்போ வாரியர்ஸ் நேற்றிலிருந்து அவங்கள தான் வெறி கொண்டு தேடிக்கிட்டு இருந்தாங்க எல்லாரும். வருவாங்களா வரமாட்டாங்களான்னு. பட் இங்கே வந்திருக்காங்க. ரெயின்போ வாரியர்ஸ் விசஸ் லிட்டில் ஆர்சிபி. ரெயின்போ வாரியர்ஸ் இங்கே bowling போட இருக்காங்க. லிட்டில் ஆர்சிபி won the toss and elected to bat first. ஸோ முதல் பந்து விக்கியோட கையில் இருந்த முதல் பந்து. டர்ஃப் ஓப்பன் பண்ண உடனே முதல்ல ஸ்லாட்டு புக் பண்ணது ரெயின்போ வாரியர்ஸ் தானா. அன்னையிலேருந்து ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க டர்ஃபில். ஸோ விக்கி இங்கே எந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட்டை கொடுக்க போகிறாருன்னு பார்க்கலாம். தொடக்கம் எப்படி இருக்கும். வித்யா மற்றும் அன்சாரி பேட்டிங்கில், விக்கி இங்கே பவுலிங்கில். முதல் பந்து விக்கி டு வித்யா. முதல் பந்தே இங்கே நேராக ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு. அதை தாண்டி ஒரு நோ பாலும் கொடுத்துருக்காரு. ஸோ பாக்ஸில் கால் டச் ஆகக்கூடாது. முதல் பந்தே ஒரு நோ பால், ஒரு ரன், நல்ல டாட் பால் விக்கி கிட்டே இருந்து. நல்ல ஒரு கம்பேக். நல்ல ஒரு டாட் பால் அகைன். 4 பந்துகளில் ஒரே ஒரு ரன் மட்டும் விட்டு கொடுத்துருக்காரு. அதுவும் ஒரு எக்ஸ்ட்ரா. அதை தாண்டி எல்லா பாலுமே இங்கே பீட்டனாக போட்டுக்கிட்டு இருக்காரு. விக்கெட். ஸோ போல்டு என்ற முறையில் தன்னோட விக்கெட்டை பறி கொடுத்து பெவிலியன் போய்கிட்டு இருக்காரு. இங்கே வித்யா அற்புதமான ஒரு பந்து வீச்சு இங்கே விக்கி கிட்டே இருந்து பார்க்குறோம். நல்ல ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ், எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்கிட்ட. நல்ல ஒரு டாட் பால் டு என் திஸ் ஓவர். ஸோ இத்துடன் இந்த ஓவரை முடிவுக்கு கொண்டு வராங்க. ஒரு விக்கெட் ஒரு ரன் அப்படின்னு இந்த ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸோ அற்புதமான ஒரு ஓவரை விக்கி தனது அணிக்காக வீசி செல்கிறார். ஸோ இரண்டாவது ஓவரை போடுவதற்கு பவுலர் நேம் மணி. நல்ல ஒரு பவுலிங் இங்கே மணி, உளுந்த மணி வந்த ஃபர்ஸ்ட் பாலே ஒரு டாட் பாலோட தொடங்கியிருக்காரு. நல்ல ஷாட், ஆகாயத்தை நோக்கி முதல் 6. முதல் 6 பதிவு பண்ணியிருக்காங்க தன்னோட அணிக்காக லிட்டில் ஆர்சிபி. ஸ்ட்ரைட்டாகவே நேராக பவுலர் கையில் போயிருக்கு. பட் ஸ்டில் ஹேவிங் எ சிங்கிள். இதன் மூலம் ஒரு 8 ரன்களை கடக்கிறாங்க. ஒரு 3 பந்து இங்கே மிச்சம் இருக்கு. மணி நல்ல ஒரு போலிங். நல்ல ஷாட், ஸ்ட்ரைட்டாகவே இங்கே ஃபீல்டர் கைக்கு. நல்ல ஸ்டாப் அங்கே விவேக். அங்கே டாட் பால். நல்ல கம்பேக் இங்கே மணிக்கிட்டே இருந்து. ஒரு 6 ரன்கள் போயிருந்தாலும் அதை தாண்டி இங்கே ஒரு கம்பேக் கொடுத்து டாட் பால்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காரு. நல்ல ஷாட், சான்ஸ் ஃபார் ரன் அவுட் இல்லை.
அவுட் சைட் த லெக் ஸ்டம்ஸ், ஒரு ஒயிட் பால். தினேஷ் வந்திருக்காரு தன்னோட அணிக்காக 3வது ஓவர் வீசுவதற்கு. டாட் பால், பேக் டு பேக் டாட் பால்ஸ். ஸோ 2.2 ஓவர்களில் இங்கே 8 ரன்கள். அண்ட் மீனாட்சி பார்க்குறோம், பாலே போகலை, ஆனால் கை மட்டும் சுற்றிருக்காரு த்ரோ அடிக்கிறதுல. எஸ், விக்கெட். ஆக்சுவலாக ஒரு மிஸ்ஃபீல் பண்ணாருன்னு நினைக்கிறேன், நேராக கையில் வந்து உட்காந்துச்சு. ஈட் 5 ஸ்டார் டூ நத்திங் அந்த மாதிரி இருந்தது. நல்ல ஒரு ஃபீல்டிங் எஃபர்ட் அங்கே விவேக் கிட்ட இருந்து. அகைன் நல்ல ஒரு ஷாட் ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் ஹேண்ட்ஸ் அண்ட் கான் ஃபார் சிங்கிள். ஒரு சிங்கிள் இங்கே கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. தினேஷ் நல்ல ஒரு போலிங்கை போட்டுக்கிட்டு இருக்காரு. லாஸ்ட் பால் ஆஃப் திஸ் ஓவர், ஸ்டில் சோஃபார் 9 ரன்கள் மட்டுமே. இத்துடன் இந்த 3 ஓவர்களும் நிறைவு பெறுகின்றனவா? இல்லை, ஒரு ஒயிட் பால். ஸோ 10 ரன்னுக்கு இங்கே போயிருக்காங்க, டபுள் டிஜிட் வந்துட்டாங்க. இந்த ஒரு பால் நல்லா போட்டிருந்தாருன்னா 9 ரன்கள்லேயே முடிச்சிருந்திருக்கலாம் இந்த இன்னிங்ஸை. பட் அதை தாண்டியும் 2 ஒயிடுகள் போட்டிருக்காரு இங்கே. 11 ஓட்டங்கள், ஒரு சிங்கிளோட இந்த ஓவரை முடிவுக்கு கொண்டு வராங்க. இந்த இன்னிங்ஸ் மையத்துடன் முடிவு பெறுது. 3 ஓவர்கள் முடிப்பெற்ற வேளையில் அணியின் எண்ணிக்கை 11, 3 விக்கெட்டுகள் இழந்து. ரெயின்போ வாரியர்ஸ் அணியினர் ஒரு ஹிமாலயன் ஸ்கோரை நோக்கி 18 பந்துகளில் 12 ஓட்டங்கள் அடித்தால் ரெயின்போ வாரியர்ஸ் அணியினர் வெற்றி பெறலாம். அதை தடுத்து ஆடினால் லிட்டில் ஆர்சிபி அணியினர் வெற்றி பெறலாம். ஃபீல்ட் செட்டப் கொஞ்சம் குயிக்காக பண்ணிவிடுங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்த மேட்சஸ் குயிக்காக நடத்தணும் அப்படின்னா ஃபைனல்ஸ் கொஞ்சம் சீக்கிரமாகவே நடத்தி முடிச்சிடலாம். மழை வர மாதிரி வேறு இருக்குது. ஸோ மழை வரதுக்கு முன்னாடியே இந்த டோர்னமெண்ட் நல்லபடியாக நடத்தி முடிச்சாகணும். பேட்ஸ்மேன் நேம் கொஞ்சம் ஸ்கோரர்கிட்ட கொடுத்துருங்க. அருண் மற்றும் விக்கி இங்கே ஸ்ட்ரைக்கில். சாரி, சூர்யா மற்றும் விக்கி. கேமரா முன்னாடி கொஞ்சம் யாரும் நிற்காதீங்க. உள்ள அம்பையர்ஸ் ஃபீல்டர்ஸை தவிர பாக்கி யாருமே நிற்காதீங்க. அம்பையர்ஸ் ஃபீல்டர்ஸ் தவிர பாக்கி யாருமே உள்ள கோர்ட்டுக்குள்ளே நிற்காதீங்க. கொஞ்சம் ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். பவுலர் நேம் 18 பந்துகளில் 12 ஓட்டங்கள் அடித்தால் ரெயின்போ வாரியர்ஸ் அணியினர் வெற்றி பெறலாம். பிரசன்னா வந்திருக்காரு. முதல் பந்து பிரசன்னா டு சூர்யா. நல்ல ஷாட், முதல் பந்திலேயே ஒரு 4. மீதமுள்ள பந்துகளில் 8 ஓட்டங்கள் அடித்தால் வெற்றி பெறலாம். நோ பால், ஒரு ரன் இங்கே எக்ஸ்ட்ரா கிடைக்கும். 5 ரன் அடிச்சிருக்காங்க. 17 பந்துகளில் 7 ரன்கள் அடிக்கணும். நல்ல ஷாட் ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் ஹேண்ட்ஸ், ஒரு கேட்ச். பட் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அது ஒரு ஃப்ரீ ஹிட் பாலுன்றதுனால விக்கெட்டை சேவ் பண்ணி வச்சிருக்காரு. காற்றுல போயிருக்கு. டாட் பால். அவுட் சைட் த ஆஃப் ஸ்டம்ப்ஸில் ஒரு ஒயிட் பால். நல்ல ஷாட். நல்ல ஒரு 6, அற்புதமான ஒரு 6 அடிக்கப்பட்ட 6. ஸோ இத்துடன் இந்த மேட்ச் வந்து முடிவுக்கு வந்திருக்கு. ஸோ ரெயின்போ வாரியர்ஸ் வான் த மேட்ச் பை 10 விக்கெட்ஸ். இதுதான் இப்போதைக்கான ரிசல்ட்.